ஹாய் ஹலோ வணக்கம் நேர்களே, இது ரெட்ரோ மூவிஸ். நான் இளையாள். இன்றைக்கி நம்ம ரீவைண்ட் தி பாஸ்ட் தமிழ் சினிமா மூவிஸில் பார்க்க போகிற படம் அண்ணாமலை. சுரேஷ் கிருஷ்ணா சார் இயக்கத்தில் நம்ம தேவா சார் இசையில் வெளிவந்த இந்த படம் 1992 சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்து குஷ்பு பேர் பண்ணி நடிச்சிருப்பாங்க. அவ்வளோ ஒரு அருமையான படம், சூப்பர் டூப்பர் ஹிட்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட இந்த படத்தில் வர்ற கதாபாத்திரங்கள் மற்றும் கதை சுருக்கத்தை பார்க்கலாம் வாங்க. படத்தோட ஹீரோ நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துங்க. எப்பயும் போல் சார் நடிப்புலையும் ஸ்டைல்லையும் பட்டையை கிளப்பியிருப்பாருங்க. இவருக்கு ஜோடியாக நடித்தது நம்ம குஷ்பு மேடம் சுப்புலக்ஷ்மிங்கிற கேரக்டரில் பண்ணியிருப்பாங்க. ரஜினி சாருக்கு தங்கச்சியாக நடித்தது வைஷ்ணவி மேடம் பண்ணியிருப்பாங்க. சரத்பாபு வந்து அண்ணாமலை கேரக்டருக்கு தோழனாக பண்ணியிருப்பார். அவ்வளோ சூப்பரான நடிப்புங்க அசோக்குங்கிற கேரக்டரில். மனோரமா ஆச்சி வந்து அண்ணாமலைக்கு அம்மாவாக நடிச்சிருப்பாங்க. அவங்கள சொல்லவே வேண்டாம், அவ்வளோ ஒரு அருமையான நடிப்புங்க இந்த படத்தில். ரேகா மேடம் வந்து சாந்தியா அசோக்கோட லவராக நடிச்சிருப்பாங்க. ராதா ரவி சார் வந்து வில்லன், எப்பயும் போல் நம்மளுக்கு தெரியும். அசோக்கோட ஃபாதராக நடிச்சிருப்பார். இவரோட டயலாக் இந்த படத்தில் கூட்டி கழிச்சுப்பார், கணக்கு சரியாக இருக்குங்கிறது இப்போ வரைக்கும் ட்ரெண்டில் இருக்கிற டயலாக்னு நினைக்கிறேன். பஞ்சசேரம்ங்கிற கேரக்டரில் ஜனகராஜ் காமெடி பண்ணியிருப்பாருங்க. ஏகாம்பரம்ங்கிற கேரக்டரில் எம்எல்ஏவா வினு சக்கரவர்த்தி நடிச்சிருப்பாருங்க. சத்குணம்ங்கிற கேரக்டரில் குள்ளநரித்தனம் கொண்ட ஒரு வில்லன் கேரக்டரில் நிழல்கள் ரவி சார் பண்ணியிருப்பாருங்க. கரண் வந்து நம்ம அசோக்கோட சன்னா பண்ணியிருப்பாருங்க. டைகர் பிரபாகருங்கிறவங்க வந்து ஒரு வில்லனாக டான் ஃபெர்னாண்டஸ்ங்கிற கேரக்டரில் பண்ணியிருப்பாங்க. வாங்க இப்போ இந்த படத்தோட கதை சுருக்கத்தை பார்க்கலாம். படம் ஆரம்பிக்கும் போதே ஒரு பணக்கார வீட்டு பையனை காமிக்கிறாங்க. சின்ன பையனாக இருக்கான். அவங்க அப்பா எந்நேரம் வெளிநாடுன்னு சுற்றிட்டே இருக்காரு. அம்மா இல்லை. ரொம்ப வருத்தத்தோடு அவன் காரில் போகும்போது அவன் கார் செகதி அடித்து ஒரு பால்கார பையன் மேலே பட்டுருது. 2 பேருக்கும் சண்டை வந்துடுது. சண்டை போடும்போது அந்த பணக்கார வீட்டு பையனை ரொம்ப அடிச்சிடுறான் இந்த பையன். அப்போ அவங்க அம்மா அங்கே ஓடி வந்து தடுத்து 2 பேரையும் வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. அவங்க தான் மனோரமா ஆச்சு அங்கே இன்ட்ரொடியூஸ் ஆகிறாங்க. அண்ணாமலைன்னு சொல்லி அறிமுகப்படுத்துகிறாங்க. அந்த பையனோட பேர் அசோக்குன்னு சொல்கிறான். இப்போ அந்த பையனுக்கு அம்மா இல்லைன்னு தெரிஞ்சவொடனே மனோரமா வந்து அவனை ரொம்ப கேர் பண்ணி பார்த்துக்கிட ஆரம்பிக்கிறாங்க. அதுலேருந்து அண்ணாமலையும் அசோக்கும் ரொம்ப ஃப்ரெண்ட் ஆயிடுறாங்க. அண்ணாமலைக்கு ஒரு தங்கச்சியும் இருக்காங்க. அசோக்கு யாருமே இல்லாதனால அண்ணாமலை தான் எல்லாமே நினச்சி இப்போ ரொம்ப பிரியமாக இருக்கார். தன்னோட வேலைகளை கூட விட்டுட்டு அண்ணாமலைக்காக அசோக் ஓடி வர்ற அளவுக்கு அவ்வளோ பெரிய நட்பாக இருக்குது அவங்களுக்கு. இது அவங்க அப்பாவுக்கு சுத்தமாக பிடிக்காது. ராதா ரவி சார் சின்ன வயசுலேருந்தே இதை வாட்ச் பண்ணிக்கிட்டே வராரு. ரொம்ப பால்காரை மேலே போய் இவ்வளோ பிரியமாக இருக்கானேங்கிற கோவம் அவருக்கு. இதுவே வளர்ந்த பிறவும் தொடருது. சின்ன வயசுலேருந்து பெரிய வயசுக்கு காமிக்கிறாங்க. அன்றைக்கி அந்நேரம் ஒரு பாட்டு ஆரம்பிக்கும். அந்தேண்டா பால்காரன்னு நம்ம ரஜினி சார் இன்ட்ரொடக்ஷன் சாங்கு செம்ம ஹிட்டான சாங்குங்க. எஸ்பிபி சார் வாய்ஸில் அவ்வளோ சூப்பராக இருக்கும், அவ்வளோ அர்த்தமுள்ளதாக இருக்கும். இந்த மாட்டு பொங்கலை கொண்டாடுறதுக்கு கூட அசோக் வந்து பெரிய ஒரு மந்திரியை பார்க்க போகிறத கேன்சல் பண்ணிட்டு தான் வந்திருப்பார். இதெல்லாம் அவங்க அப்பாவுக்கு ரொம்ப கோபமாகவே இருக்கும். இப்போ ஒரு நாள் அண்ணாமலை வந்து அசோக் ஆஃபீஸ்க்கு போயிருப்பார். அங்கே அவர் வந்து யார்ட்டையும் கேட்காமே அசோக்கை பார்க்க போயிடுவார். அப்போ அசோக் அவரோட லவ்வர் கூட பேசிகிட்டு இருக்கிறத பின்னாடி இருந்து ஒரு காமெடி சீன் நேரம் வரும். அப்புறம் பார்த்துட்டு நீங்கள் நல்ல ஜோடி அப்படின்னு சொல்லுவார். அப்போ அசோக் சொல்லுவான், அண்ணாமலை நீ கல்யாணம் முடிச்சாதான் நான் கல்யாணம் முடிப்பேன்னு சொல்லிடுவார். இப்போது அண்ணாமலை ஓடி போய் அவன் ஃப்ரெண்டை மீட் பண்ணி ஜனகராஜ் சாரை மீட் பண்ணி 2 பேரும் சேர்ந்து ஜோசியரை பார்ப்பாங்க. அந்த ஜோசியக்காரர் சொல்லிடுவார், இன்னும் ஒரு 6 மாதத்துக்கு பொம்பளைய பக்கமே போகாதீங்கன்னு சொல்லிடுவார். இப்போ தான் ஒரு அட்ரஸ் கேட்குற பொண்ணாக நம்ம குஷ்பு மேடம் அறிமுகமாவாங்க. செம்ம க்யூட்டாக இருப்பாங்கங்க. இவங்களை பார்த்த உடனே ரஜினி ஓட ஆரம்பிச்சிருவார் அண்ணாமலை கேரக்டரு. ஏன்னா பொண்ணுங்க பக்கமே போகாதீங்கன்னு சொல்லியிருக்கனால. அப்படி இருந்தும் சுப்புலட்சுமி அவங்கள ஃபாலோ பண்ணி போய் ஒரு கெட்டவங்க கிட்ட கையில் மாட்டிக்கிடுவாங்க. அப்போ கூட அண்ணாமலை காப்பாற்றி விட்டுருவார். அப்போ வந்து ஜனகராஜ் சார் வந்து அண்ணாமலையை பற்றி ரொம்ப ஆஹா ஓஹோன்னு சொல்லி வச்சுருவார். அதாவது பெரிய பணக்காரன் அப்படி இப்படிங்கன்னு சொல்லி வச்சுருவார். சுப்புலட்சுமியும் அதை நம்பிடுவாங்க. ஜனகராஜ் சார் தான் காமெடி சீன்ஸ் எல்லாமே வர்றது செம்மையாக இருக்கும். நம்ம ரஜினி சாரும் யதார்த்தமாகவே காமெடி பண்ணுவார். அண்ணாமலை கேரக்டர் வந்து ரொம்ப நேர்மையாக வெகுளித்தனமாக இருக்கிற கேரக்டர். ரொம்ப தன்மையாக பேசுவார் எல்லாருக்கிட்டையும். இப்போது ஜனகராஜும் நம்ம அண்ணாமலை கேரக்டரும் வீட்டுக்கு வரும்போது அவங்க அம்மா அழுதுட்டு இருக்கதை பார்ப்பாங்க. அன்றைக்கி வந்து அண்ணாமலையோட அப்பா இறந்தனால அந்நேரம் மனோரமா ஆச்சி தான் அங்கே உட்காந்து அழுதுட்டு இருப்பாங்க. அவங்க அப்பா கட்டின வீடை பற்றி ரொம்ப பெருமையாக சொல்லுவாங்க. உழைச்சி கட்டினது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வீடு தான் அவங்களுக்கு எல்லாமே. அந்த வீட்டை சுற்றி ஒரு பெரிய லேண்டு வேறு இருக்கும். அது மேலே நிறைய பேருக்கு கண் இருக்கும், அரசியல்வாதிகள்லேருந்து எல்லாம். ஏன்னா அது ரொம்ப மெயினான இடத்துல அந்த இடம் இருக்கும். எல்லாரும் அதை வளைச்சி போடுறதுக்காக ரொம்ப ட்ரை பண்ணிகிட்ருப்பாங்க.
இதுக்கு நடுவுல நம்ம ரஜினி சார், அதாவது அண்ணாமலை சுப்புலட்சுமிக்கு லவ் விஷயம் வேற ஒரு ட்ராக் போய்க்கிட்டு இருக்கும். ஒரு காமெடியா சில சீன்ஸ் வரும். ஹாஸ்டல்ல பாம்பு வர்றது, அதுக்கப்புறம் நெறைய இந்த இவர வந்து ஒரு பிரின்ஸ்ன்னு அவங்க தப்பா நெனச்சுக்கிறது. இப்படி வர்ற நேரத்துல அழகான பாடல்கள் கூட 2 பாடல்கள் வருங்க. ரொம்ப அருமையா இருக்கும் இந்த பாட்டெல்லாம் கேட்கறதுக்கேவும். அப்படியே இவங்க 2 பேரும் லவ் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. ஒரு நாள் திடீர்னு அவங்க இடத்துல வேற யாரோ வந்து கொட்டகையெல்லாம் போட்டு வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. அது என்னன்னு கேட்கும்போது எம்எல்ஏ ஆட்கள்னு சொல்லப்போக, உடனே நம்ம அண்ணாமலையும் நம்ம ஜனகராஜ் சாரும் சேர்ந்து மாடுகளை எல்லாம் கூட்டிட்டு எம்எல்ஏ வீட்டுக்கே போய் மாடுகளை வீட்டுக்குள்ளே கட்டி வச்சிருவாங்க. அப்போது எம்எல்ஏ ரொம்ப கோவப்படும். அது வந்து நம்ம வினு சக்கரவர்த்தி சார் ஏகாம்பரங்கிற கேரக்டரில் பண்ணியிருப்பாரு. அவங்க வந்து ரொம்ப கோவப்பட்டு அண்ணாமலையை அடிக்கிறதுக்கு ஆளை விடுவாங்க. எல்லா ஆளுகளையும் அடித்து போட்டுட்டு அவருக்கு அறிவுரை சொல்லுவார் ரஜினி அந்த நேரம். அவ்வளோ அருமையான டயலாக்ங்க அந்த நேரத்தில் வர்றது. அரசியலை பற்றி அவ்வளோ எடுத்து சொல்லுவார். சொல்லிட்டு வீட்டுக்கு வர்றங்குள்ளேயுமேவும் இங்கே கொட்டகையெல்லாம் எல்லாத்தையும் எடுத்துட்டு அவங்க அம்மாவை பார்த்து வணக்கம் சொல்லிட்டு அந்த குரூப் ஓடியே போயிடுவாங்க. இப்போது ஏகாம்பரம், அதாவது எம்எல்ஏவேவும் அவங்க அம்மாவையும் வந்து பார்த்து இப்படி ஒரு பிள்ளை பெற்றுறதுக்கு நீங்கள் புண்ணியம் பண்ணியிருக்கணும்னு சொல்லுவார். அது மாதிரி நம்ம அண்ணாமலை கூடயும் ரொம்ப ஃப்ரெண்ட் ஆயிடுவார். இப்போது அசோக்கோட ஆஃபீஸில் வந்து ஸ்டெனோவா அவரோட லவ்வரே ஒர்க் பண்ணுறாங்க, அதாவது ரேகா மேடம். இதை வந்து ராதா ரவிக்கு மேனேஜராக இருக்கிறது நம்மள நிழல்கள் ரவி சார். சர்க்குணம்ங்கிற கேரக்டரில் பண்ணியிருப்பார். அவர் இதை வந்து சொல்லிடுவார், ஸ்டெனோவை அவங்க மகன் லவ் பண்ணுறாங்கிறத போட்டு கொடுத்துருவாரு. உடனே ராதா ரவி பிளான் பண்ணி நான் ஊருக்கு போயிட்டு வரவங்களே அந்த பொண்ணை வந்து இருக்கிற இடம் தெரியாமல் பண்ணிடணும்னு சொல்கிறத வந்து நம்ம அசோக் கேட்டுருவார். கேட்டுட்டு அண்ணாமலைகிட்ட போய் சொல்லி எனக்கு உடனே கல்யாணம் முடிச்சு வச்சிரு, இல்லாட்டி எங்கள் அப்பா அவளை கொன்றுவாருன்னு சொல்ல போக அண்ணாமலையும் அசோக்குக்கு கல்யாணம் முடிச்சு வச்சிடறாரு. அவங்க அப்பா ஊர்லேருந்து திரும்பி வர்றதுக்குள்ளே கரெக்டாக அவர் ஊருக்கு வந்து கல்யாண மஹாலுக்கு வர்றாரு. இவர் தாலி கட்டிடுறாரு. இப்போ இருந்தே வந்து நம்ம அசோக்கோட அப்பாவுக்கு அண்ணாமலை மேலே ரொம்ப கோவம். ஏன்னா அவர் ரொம்ப ப்ரெஸ்டீஜ் பார்க்குற ஆள். இப்படி ஒரு ஸ்டெனோவை தன்னோட மகனுக்கு கல்யாணம் முடிச்சு வச்சிட்டாரேங்கிற ஒரு கோவம். ஏற்கனவே அண்ணாமலை மேலே ரொம்ப கோவம் அவருக்கு. இப்படியே பகை வளருது. இப்போதைக்கு அந்த கல்யாணத்தை ஏற்றுக்கிற மாதிரி ராதா ரவி சார் அங்கே நடிச்சுட்டு வந்துட்டு ஒரு பெரிய பிளான் போடுறாரு. அந்த வெட்டு இடத்த வச்சு அவங்களுக்கு சொந்தமான அண்ணாமலைக்கு சொந்தமான இடத்த வச்சு ஒரு பெரிய பிளான் பண்ணுறாரு. இப்போ இதுக்கு இடையில வந்து நம்ம அண்ணாமலை சுப்புலட்சுமி லவ் மேட்ரை பற்றி அண்ணாமலை அசோக் கிட்ட சொல்கிறாரு. அப்போ சுப்புலட்சுமியை அசோக் மீட் பண்ணி எல்லா விவரமும் தெரிஞ்சுக்கிட்டு அவங்க 2 பேருக்கும் கல்யாணமும் முடிச்சு வைக்கிறாங்க. இப்போ கூட ஒரு சாங் வருங்க. இந்த படத்தில் வர எல்லா சாங்குமே எஸ்பிபி சார், கேஜே ஜேசுதாஸ் சார், சித்ரா அம்மா பாடின பாடல்களாக தான் இருக்கும். அவ்வளோ அருமையாக இருக்குங்க ஒவ்வொரு பாட்டும் கேட்குறதுக்கு. இப்போது நம்ம ராதா ரவி சார் வந்து காய் நகர்த்த ஆரம்பிக்கிறாரு. அந்த இடத்த வந்து வாங்கணும்னு சொல்லி தான் மகன் மூலமாக தூண்டி விடுறாரு. அதாவது ஒரு ஹோட்டல் கட்டலாம், அது வந்து இந்த இந்த இடத்துல கட்டினா நல்லாயிருக்கும், ஆனால் உன் ஃப்ரெண்டு கொடுக்க மாட்டான் அப்படி இப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அசோக் சொல்கிறான், நான் கேட்டால் அண்ணாமலை கண்டிப்பாக கொடுப்பாருன்னு சொல்லி அதை கேட்க போகிறான். அதுக்கு முன்னாடி அண்ணாமலைகிட்ட வேறு நிறையா பேர் பல கோடிக்கு அந்த இடத்த கேட்டும் அண்ணாமலை கொடுக்கவே மாட்டேங்கிறாரு. இப்போ அசோக் வந்து கேட்கவும் அண்ணாமலைக்கு அவ்வளோ சந்தோஷம். அசோக் பேரில் ஹோட்டல் வரப்போகுதுன்னு தெரிஞ்சதும் அவ்வளோ சந்தோஷப்பட்டு அவங்க அம்மாட்ட கூப்பிட்டு போய் எல்லாத்தையும் சொல்லுவார். அவங்க அம்மாவும் ரொம்ப சந்தோஷமாக கொடுப்பான்னு சொல்லிடுவாங்க. அதுக்கு எவ்வளோ பணம்னு கேட்க போக அண்ணாமலைக்கு செம்ம கோவம் வந்துடும். பணமா, இது நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்புக்காக நான் செய்கிறேன்னு சொல்லி சும்மாவே கொடுப்பாரு. அப்போ கூட குஷ்பு அதாவது சுப்புலட்சுமி சொல்லுவாங்க, பத்திரத்தில் என்ன எழுதியிருக்குன்னு பார்த்து சைன் பண்ணுங்கன்னு சொல்ல போக அப்போ கூட அண்ணாமலை கோவப்படுவார். அதாவது அந்நேரம் பத்திரம் சைன் வாங்க வரும்போது அசோக்கோட அப்பா தான் வந்து சைன் வாங்குவார், அசோக் வரமாட்டான். ஸோ இது எல்லாமே வந்து அசோக்கோட அப்பாவோட பிளான் தான். இப்போ ஹோட்டல் திறப்பு விழா அன்னைக்கு அண்ணாமலை காதில் விழுகிற மாதிரி ஒரு சிலரை பேச வைப்பாங்க. இந்த ஹோட்டல் பக்கத்தில் இருக்கிற அந்த குடிசை வீடை காலி பண்ணணும்னு சொல்லவுமே அண்ணாமலைக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிரும். ஓடி போய் எல்லாரும் இருக்காங்கன்னு கூட பார்க்காம அசோக் கிட்ட போய் நின்றுட்டு என் வீடை இடிக்க போறியா அசோக்குன்னு ரொம்ப பரிதாபமாக கேட்பாரு. அப்போ வந்து அசோக் வந்து கொஞ்சம் எல்லாரும் இருக்கனால கொஞ்சம் தயங்கி தயங்கி பேசுவார். அப்போது வந்து அவங்க அப்பா வந்து வம்பா பேசுகிற மாதிரி பேச போக அண்ணாமலை வந்து தெரியாமல் அவரை கன்னத்தில் அடிச்சிருவார். உடனே அசோக்கும் வந்து அண்ணாமலை அடிச்சிருவார், வெளியவும் பிடிச்சி தள்ளிடுவார். அந்நேரம் ஜனகராஜ் வந்து சொல்லுவார், பாத்தியா இதுக்கு தான் நான் சொன்னேன், எதுவுமே நீ நம்பாமல் இப்படி உன் இடத்த விட்டுட்டியே அப்படின்னு சொல்லும்போது அந்த இடம் வந்து இன்னும் என்னோட பேரில் தானே இருக்குங்கிற மாதிரி அவர் பேச போக அப்போ தான் தெரியுது அவங்க சைன் வாங்கினதே வந்து அந்த குடிசை வீட்டோட சேர்த்தே எழுதி வாங்கியிருப்பாங்கன்னு. அண்ணாமலைக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்கும். ரொம்ப தவங்கி போய் வீட்டுக்கு போயிடுவார். இப்போது இவ்வளோ பேருக்கு முன்னாடி தன்னை அடிச்சிட்டான்னு சொல்லி ராதா ரவி தன்னோட மகனை வந்து
கோவப்படுத்தி விட்டுக்கிட்டே இருப்பார். அண்ணாமலை வந்து என்னை இவ்வளோ அசிங்கப்படுத்திட்டான், எல்லாரும் முன்னாடி அடிச்சிட்டான்னு சொல்ல போக போக அவருக்கு கோவம் வந்து கோவத்தில் ட்ரிங்க் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அவங்க அப்பா கேட்குறதுக்கெலாம் சரின்னு சொல்லுவார். அதில் அந்த வீடை இடிக்கணும்னு சொல்கிறதுக்கும் சரின்னு சொல்லிடுவார். நைட்டோட நைட்டாக கூட்டமாக எல்லாரும் போய் ரஜினியை அடித்து போட்டுட்டு அவர் கண்ணு முன்னாடியே அவரோட வீடெல்லாம் இடிச்சிருவாங்க. இதெல்லாம் தெரியாமல் நம்ம மனோரமா ஆச்சி வந்து கோயிலுக்கு போயிட்டு வந்திருப்பாங்க. ஜனகராஜ் வீட்டில் வந்து தங்க வச்சுருப்பாரு. அப்போ அவங்க சந்தேகமாக கேட்பாங்க, ஏன் இங்கே கொண்டு வந்து விட்டுருக்க, நம்ம வீட்டுக்கு போகலாம்ப்பா வாப்பான்னு கூப்பிடுவாங்க. அப்போ தான் அண்ணாமலை சொல்லுவார், அசோக் இப்படி பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லவும் மனோரமா ஆச்சியோட நடிப்பெல்லாம் நேரம் வேறு லெவலுங்க. அவ்வளோ அழுவாங்க. அப்போ தான் அண்ணாமலைக்கு செம்ம கோவம் வந்து அவங்க வீட்டுக்கு போவார். போய் அசோக்கிட்ட அந்நேரம் ஒரு சவால் விடுற சீன் இருக்கும். அந்த சீன் இப்போ வரைக்கும் நம்மளுக்கு பார்த்தாலே மேலெல்லாம் புல்லரிக்குங்க, அந்த அளவுக்கு இருக்கும். அவர்கிட்ட சவால் விட்டு வருவார், உனக்கு மேலே நான் பெரிய ஆளாக வந்து ஹோட்டல்லாம் உனக்கு மேலே நிறையா இது கெட்டி உன்னை வந்து எல்லாத்துலேயும் தோக்கடிச்சு காமிக்கிறேன்டான்னு சவால் விட்டுட்டு வெளியில் வருவார். அப்பையும் ஜனகராஜ் சார் தான் அவருக்கு துணையாகவே இருப்பார். இப்போ என்ன வேலை ஆரம்பிக்கணும்னாவே பேங்க்கில் வந்து லோன் போடும்போது அதுக்கான ஷூரிட்டி நிறைய கேட்குறாங்க. அது அவருக்கு என்ன பண்ணனே தெரியல அண்ணாமலைக்கு. 2 பேரும் முழிச்சிட்டு நிற்கும்போது அப்போ தான் அந்த ஏகாம்பரம் வந்து எதேச்சியாக அவங்கள மீட் பண்ணுறாரு. மீட் பண்ணி இப்படி ஒரு நிலமையில இருக்கீங்க, என்கிட்ட வந்து கேட்கக்கூடாதான்னு சொல்லி கையில் அவ்வளோ பெரிய அமௌண்ட் எடுத்து அண்ணாமலை கையில் கொடுப்பாரு. இப்போ அண்ணாமலை வந்து ஒரு மாடு அப்படி தான் வாங்க ஆரம்பிப்பார். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாகவும் முன்னுக்கு வர ஆரம்பிப்பார். இப்போ ஒரே பாட்டு தான், ஆனால் அந்த பாட்டிலே காமிப்பாங்க. ஆனால் அந்த பாட்டு அவ்வளோ அருமையாக எஸ்பிபி சார் பாடியிருப்பாங்க. அந்த பாட்டிலே அவர் பெரிய லெவலில் ஆயிடுவார் அண்ணாமலை. பயங்கரமாக கோட் ஷூட்லாம் போட்டு, ஆனால் இருந்த அண்ணாமலை மாதிரியே இருக்க மாட்டார். ரொம்ப இறுக்கமாக ரொம்ப அப்படி கோவமாகவே இருக்க மாதிரியே இருப்பார். இதுக்கு நடுவில் தன்னோட தங்கச்சி விருப்பப்பட்டான்னு சொல்லி அந்த சர்க்குன்னு அவங்க வந்து அண்ணாமலை வந்து தன்னோட தங்கச்சிக்கு கல்யாணமும் முடிச்சு வச்சுருப்பாரு. ஆனால் அவன் ரொம்ப கெட்டவேங்கிறது அதுக்கப்புறம் தான் அவன் தங்கச்சிக்கே தெரியுது. அவளை போட்டு ரொம்ப கொடுமைப்படுத்திக்கிட்டு இருப்பான் சர்க்குணம். ஆனால் அது வந்து அண்ணாமலைக்கு தெரியாது. இப்போ ஹோட்டலில் பிரசிடெண்ட்டாக இருக்கிற அசோக்கை இறக்கிட்டு அண்ணாமலை அந்த சீட்டில் ஏறுவார். அவ்வளோ ஒரு அந்த சீன்லாம் வந்து மாஸ் சீன்னே சொல்லலாம். அவ்வளோ அருமையாக இருக்கும். ஸ்டைல் நம்ம ரஜினி சார் ஸ்டைல் வந்து அதில் வந்து வேறு லெவலில் இருக்கும். அவர் அந்த சிகரெட் குடிக்கிறதா இருக்கட்டும், அந்த கோட் ஷர்ட் போட்டு அவர் நடக்கிறதா இருக்கட்டும், பேக்ரவுண்ட் மியூசிக் தேவா சார் பட்டையை கிளப்பியிருப்பார். எல்லாமேவும் ஏழை எடுக்கிற இடத்துலையும் நம்ம அசோக்கை வந்து பெரிய லெவலில் மாட்டி விட்ருவார் அண்ணாமலை. அப்போ கூட ராதா ரவியை பார்த்து ஒரு கிண்டலாக அந்த அவர் சொல்கிற டைலாக்கே சொல்லுவார், கூட்டி கழிச்சுப்பார் கணக்கு சரியாக இருக்கும்னு. ஆனால் அசோக்குக்கு வந்து மனசில் நம்ம வந்து அண்ணாமலைக்கு துரோகம் பண்ணிட்டோங்கிறது நல்லாவே தெரியும். அதனால அவர் கஷ்டப்பட்டுட்டு தான் இருப்பார். ரேகா மேடம் அவரை தேத்திக்கிட்டே இருப்பாங்க. இங்கே குஷ்பு மேடம், அதாவது நம்ம சுப்புலட்சுமி கேரக்டர் வந்து அண்ணாமலையோட மாறுதல்களை தாங்கிக்க முடியாமல் அவங்க கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. இதை பார்த்து அண்ணாமலையோட அம்மா வந்து அவர்கிட்ட பேசுவார், நீ வந்து சுப்புலட்சுமி எப்பயும் போல் நல்லா வச்சுக்கணும், நீங்கள் 2 பேரும் சந்தோஷமாக இருந்தே நாள் கணக்காச்சுன்னு சொல்லி அவங்கள வெளியே அனுப்பி வைக்கலான்லாம் பார்ப்பாங்க. எதுக்குமேவும் அக்செப்ட் பண்ணவே மாட்டார் அண்ணாமலை. ரொம்ப இறுக்கமாகவே இருப்பார். இதுக்கு நடுவில் அசோக்கோட பையனும் அண்ணாமலையோட பொண்ணும் லவ் பண்ண ஆரம்பிப்பாங்க காலேஜில். இதை வந்து அண்ணாமலை பார்த்துருவார். வீட்டுக்கு கூட்டு வந்து பொண்ணை மிரட்டுவார். ஆனால் அந்த பொண்ணு வந்து நான் அவனை தான் கல்யாணம் முடிப்பேன் அப்படின்னு சொல்லிடுவாள். அப்போ ஒரு சோக சாங் வரும். ரொம்ப வருத்தப்படுவார், இப்படி நம்ம பொண்ணு கூட நம்ம பேச்சை கேட்க மாட்டேங்குதேன்னு. அப்போ கூட மனோரமாவும் நம்ம சுப்புலட்சுமியும் அவரை வந்து நம்ம அசோக்கோட பையன் தானே அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்பையும் கோவப்படுவார் அண்ணாமலை. அந்த சர்க்குணம் ஆனால் அவள் அண்ணாமலையோட தங்கச்சியை அவளை போட்டு கொடுமைப்படுத்தி அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஒரு நாள் அண்ணாவுக்கு ஃபோன் பண்ணிவிட்டு அம்மாட்ட பேசணும்னு சொல்கிறாங்க. ஆனால் அதுக்குள்ளே அழுக வந்துடுது அவங்களுக்கு. அப்போ அண்ணாமலை வந்து வீட்டுக்கு வராரு. தங்கச்சி அழுகிறத கேட்டவுடனே வீட்டுக்கு வந்து பார்த்தா அவங்கள அடிச்சிருக்காரு. வேலைக்கார பொண்ணு சொல்கிறத கேட்டப்பறம் தான் தெரியுது அவங்கள கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்காருன்னு. நேராக அவன் இருக்கிற இடத்துக்கு போய் அவன் சர்க்குணத்தை அடின்னு அடிச்சிடுறாரு அண்ணாமலை. இனிமேல் தங்கச்சியை நல்லா பார்த்துக்கலன்னா கொன்றுவேன்னு சொல்லி மிரட்டிட்டு வர்றாரு. இதனால அவன் அந்த சர்க்குணம் வந்து ரொம்ப கோபமாக இருக்காரு. இந்த ஏலத்தில் நிறையா ரூபாயை இழந்துடுற அசோக் வந்து வீடை விற்கிற நிலைமை ஆயிடுது. அந்த வீடை வந்து நம்ம அண்ணாமலை வாங்கிடுறாரு. அதை வந்து ஜனகராஜ் சார் ரொம்ப சந்தோஷமாக அந்த பத்திரத்தை கொண்டு வந்து கையில் கொடுத்து, இப்போ போய் நீ அவன் வீடை இடி அண்ணாமலைன்னு சொல்லுவார். அப்போ கூட தன்னோட அம்மாவை கூப்பிட்டு இந்த பத்திரத்தை கொண்டு போய் அசோக் கையில் கொடுத்துருங்கம்மா அப்படின்னு சொல்லும்போது அவங்க
அம்மாவும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. எங்கே தன்னோட பையன் வந்து கேரக்டர் வைஸும் மாறிட்டானோன்னு பயந்தவங்களுக்கு அந்நேரம் ரொம்ப சர்ப்ரைஸாக இருக்கும். அவங்க மகனை ரொம்ப பாராட்டிட்டு இவங்களே போய் அசோக் கையில் கொடுத்துட்டு அவ்வளோ கண்ணீரோடு அவங்க பேசுவாங்க அந்த சீனு. அப்போ தான் ராதாரவிக்கு புரியும் அவங்க எவ்வளோ பெரிய நல்ல மனுஷர்கள்னு. அவரும் அப்படி கையெடுத்து கும்பிட்டு அவங்கக்கிட்ட மன்னிப்பு கேட்பாரு. இப்போ அங்கே அசோக் வீட்டில் பேசிட்டு வர்ற நம்ம அண்ணாமலையோட அம்மா வந்து வீட்டில் நம்ம அண்ணாமலைகிட்ட பேசுகிறாங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் வந்து நம்ம மாப்பிள்ளை சர்க்குணம் தான். அசோக் வந்து அவ்வளோ கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கான் உன்னை விட்டு பிரிஞ்சதுலேருந்துன்னு சொல்லி அழுகுறாங்க. அப்படியே அண்ணாமலை வந்து உடஞ்சி போய் உட்காந்துருக்காரு. அப்போ ஒரு கால் வருது. அவங்க தங்கச்சி கூப்பிட்றாங்க. இப்படி என்னை அடித்து அசோக்கை நான் வீட்டுக்கு வர வச்சு அவரை கடத்திட்டாங்க, என் வீட்டுக்காரர் தான் இது பண்ணாருன்னு அவங்க சொல்ல போக இவர் கோவத்தில் அவங்க இடத்துக்கு போகிறாங்க. அங்கே ஒரு வில்லனை ரெடி பண்ணி அசோக்கை கட்டி வச்சுருக்காரு. பாம்பு வச்சுருக்காங்க அவங்க காரில் வச்சு. நிறைய கார் நிற்கும், அதில் எங்கே இருக்காருன்னே தெரியாது. இப்போ இதை வந்து அண்ணாமலை வந்து வில்லன்களெல்லாம் அடித்து போட்டுட்டு அசோக்கை கண்டுபிடிக்கிறாரு. இதுதான் கிளைமேக்ஸ் சீனு, ஃபைட்டும் கூட. இப்போ 2 பேரும் வந்து சேர்ந்துடுறாங்க ரொம்ப ஹாப்பியாக, அசோக்கும் அண்ணாமலையும். இப்போ வீட்டில் வந்து சம்மந்தம் நடக்குது. அண்ணாமலையை காணோம். உடனே எங்கே அண்ணாமலையை காணோன்னு கேட்கும்போது அவர் பால்காரண்ணா மாதிரியேவும் அப்படி ட்ரெஸ் பண்ணிவிட்டு திருப்பி வர்றாரு. அப்போ எல்லோரும் கேட்குறாங்க, என்ன பணக்கார அண்ணாமலை பால்கார அண்ணாமலையாக மாறிட்ட அப்படின்னோடனே, இல்லை பால்கார அண்ணாமலை தான் இவ்வளோ நாள் பணக்கார அண்ணாமலையாக கொஞ்ச நாளைக்கு இருந்திருக்கான், இனிமேல் எப்பயுமே பால்காரன் தான் அண்ணாமலை அப்படின்னு சொல்லி அந்த வந்தேண்டா பால்காரன் சாங் பாடி அதோட முடிச்சிருவாங்க. இந்த படம் வந்து எல்லாருமே பார்த்துருப்போம். ஜஸ்ட் ஒரு ரீவைண்ட் தாங்க. எல்லாருக்குமே இந்த படம் ரொம்ப ரொம்ப பிடிச்ச படமாக தான் இருக்கும். இப்படி ஒரு படங்கள்லாம் இனிமேல் நம்ம எதிர்பார்க்க கூட முடியாதுங்க. அவ்வளோ அருமையாக ஒவ்வொருத்தரும் அவங்க எடுத்து நடித்த கேரக்டரில் அப்படியே இன்வால்வ் ஆகி நடிச்சிருப்பாங்கங்க. அவ்வளோ அருமையான படம். பாட்டுகளும் அவ்வளோ அருமையாக இருக்கும். படம் வந்து ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சிலேருந்து கடைசி வரைக்கும் நம்ம சீட்டில் இருந்து அங்கங்கே நகலாமல் உட்காந்து பார்க்கலாம். அந்த அளவுக்கு உள்ள படங்க. இப்போ கூட நம்ம டிவியில் போட்டால் அந்த அளவுக்கு நம்ம இன்ட்ரெஸ்டோடு பார்க்குற படங்களில் இதுவும் ஒன்றுங்க. இத்தோட இந்த எபிசோடை முடிச்சுக்கிறேன். இனி வர அடுத்த எபிசோடில் நமக்கு மனசை கவர்ந்த இன்னொரு படத்தோடு உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.